நம்ம சொன்ன கருத்துக்கள் வந்து சரியாக இருக்க முடியுது தான். கமெண்ட்ஸ் இல்லை பார்த்தீங்களா, எல்லாம்லேயுமே கமெண்ட்ஸ் இல்லை. நம்ம சொன்னது எல்லோரும் ஒடுக்க சேரணும், கட்சி வளரணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நோக்கம், வேறு நோக்கம் இல்லை எனக்கு இல்லை. நம்ம அந்த நோக்கத்தோடு இருந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் ஒரு மூத்த அமைச்சர் உடனடியாக உங்களை நீக்கினதை வந்து மற்ற தொண்டர்களோட மனநிலை எப்படி? தொண்டெல்லாம் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டுருங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவையில் இருந்த தொண்டர்களும் வந்துட்டு பார்த்துட்டு எல்லா பகுதியிலேருந்து வந்தாங்க. அளவு தமிழ்நாட்டிலேருந்து எப்படி இருக்குதுன்னா கேர்ள்ஸ் தெரியலீங்களே, நீங்கள் தான் கேதர் பண்ணணும். நான் 2 நாளாக வீட்டிலே இருக்கிறேன், கூட்டம் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் மூத்த நிர்வாகிகள் யாராச்சும் பேசியிருக்காங்களா சார்? அதுக்கப்புறமா நோ கமெண்ட்ஸ். ஓகேண்ணா, தேங்க்யூ. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சியை பார்த்தோம். நான் ஹரித்வார் செல்கிறேன், ராமரை சந்திக்க தரிசனம் செய்ய இருக்கிறேன் என்று பேசியிருக்கிறார். முழு விவரங்களையும் பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். ஹரித்வார் போகிறேனுங்க, ராமர் கோயிலுக்கு கொஞ்சம் மனசு நின்றுருக்கனால கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொன்னாங்க. அதனால் கோயிலுக்கு போயிட்டுருக்கிறேன். ஆனால் இப்போ 9ஆம் தேதி ஏதோ முக்கிய அறிவிப்பு இல்லை, அது மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நிறைய ஆதரவாளர்கள் உங்களை வந்து சந்திச்சுருக்காங்க, எப்படி பார்க்குறீங்கன்னு? எல்லோரும் இப்போ என்னுடைய கலங்கி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னது நியாயமான கோரிக்கை. ஆகவே எல்லோரும் வந்து அது நீங்கள் சொன்னது நியாயம்தான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க, அவ்வளோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.